இல்ல, செய்யவே கூடாது. என் வாழ்க்கையில ஆண்டவர் குடுத்தப்பயும் நான் ஆண்டவரோடு கூட தான் இருந்தேன். ஆண்டவர் குடுக்காத நேரங்களையும் நான் ஆண்டவரோடு கூட தான் இருந்தேன். ஆண்டவரை நான் மறுதலிச்சுட்டு போனதே கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்க மிஷனரிஸா வெஸ்ட் பெங்கால்ல அம் இருந்தோம். பங்களாதேஷ் பக்கத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோம் நாங்க. அங்க இருந்தப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலையில கிறிஸ்தவங்களுக்கு வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க கல்யாணம் ஆன புதுசு, எங்க கூட பிள்ளைங்க எல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆன புதுசுல சும்மா ஒரு சூட்கேஸு, ஒரு பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க அங்க போயிட்டோம். அந்த ஊர் டவுன்லயே நாங்க மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ். ஒரு வீட்ல வீடு குடுத்தாங்க. நாங்க இருந்தோம். திடீர்னு அவங்களுக்கு நாங்க கிறிஸ்தவங்களுக்கு தெரிய தெரிய வந்தவுடனே எங்கள வீட காலி பண்ண சொல்ட்டாங்க. வீட்ட காலி பண்ணணும். பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25, 30 வீடு நாங்க ஏறி இறங்கினோம். எல்லார் வீட்லயும், சரி தர்றேங்க, வீடு தர்றோம். வாங்க, வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எங்கள உட்கார வச்சு, நீங்க யாரு? என்ன எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நீங்க யாருங்க? கிறிஸ்டியன்ஸ் சொல்லணும். சாரிங்க. அப்படி அடுத்த நிமிஷமே சொல்லிடுவாங்க. சாரி, நாங்க வீடு தரமாட்டோம். அப்படி நானும் என்னுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில எங்க சூட்கேஸு, எங்களுடைய சாமான்ங்க எல்லாம் எடுத்துட்டு போன சாமான்கள்லாம் எல்லாமே அப்படியே ரோட்ல வச்சுட்டு நாங்க வீட்ட தேடுறோம். சாயங்காலத்துக்குள்ள ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம் நாங்க. கிட்டத்தட்ட அங்க நாங்க ஒரு 2 மாசம் அங்க இருக்கிறோம். 3வது மாசத்துல எங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தோடனே நாங்க காலி பண்ணிட்டு வரோம். பெரிய கதை இது. ஆனா நடுவுல எங்க சாமான நாங்க தொலைச்சிட்டோம், ஏத்த முடியல ட்ரெயின்ல, அதெல்லாம் இருக்குது. ஆனா நாங்க ட்ரெயின்ல வரும்போது நாங்க பாத்தீங்கன்னாக்கா எங்க கையில இருந்தது ஒரு ரூ. 30. அந்த ரூ. 30 வச்சுக்கிட்டு ஒரு பிரெட் வாங்கணும், ஒரு டீ வாங்குவோம். 3 நாள் அப்பெல்லாம் சென்னைக்கு வந்து நம்ம இறங்கணும்னாக்கா 3 நாள் ஆகும். அந்த 3 நாள்ல எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. நாங்க 2 பேர் மட்டும் எங்க கிட்ட இருந்த பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு டீ குடிப்போம். அந்த ஒரு டீ வாங்கி 2 பேரும் பாதி பாதிக்கு நாங்க சாப்பிடுவோம். அப்போ எங்களுக்கு வயசு வந்து 25 வயசு. நல்லா நினைச்சுக்கங்க, நான் ஆண்டவரை ஈஸியா தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஊழியமும் வேணாம், எதுவும் வேணாம், பணம் கிடைக்கல, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் எங்கேயாச்சும் போய் ஊழியம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 வயசுல அப்படிப்பட்ட துன்பங்களை கஷ்டங்களை நாங்க அனுபவிக்கும் போது கூட ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு நாங்க டீயை குடிச்சுக்கிட்டு நாங்க சென்னையில வந்து இறங்குறோம். இங்க ஒரு பெரிய அமௌண்ட் எங்க கிட்ட இருக்கிற சாமானை வச்சு அவங்க ஃபைன் போடுறாங்க வேற. அதுக்கும் கட்ட எங்களுக்கு காசு கிடையாது. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி. பட் ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கும் போது நிறைய காரியங்களை, அநேக காரியங்களை நாங்க சந்தித்து இருக்கிறோம். ஆனா இயேசுவை நாங்க விடவே இல்லை. சோ பணம்னு ஒண்ணு வந்துட்டா சிலருடைய வாழ்க்கைலாம் பாத்தீங்கன்னா மாறிடும். நம்மள மறந்துடுவாங்க. நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி வாழவே வாழாதீங்க என்னைக்குமே. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருங்க.